வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரிகரன். இந்த வீடியோவில் முக்கியமாக இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அது ஆக்சுவலி நம்ம இந்த ஜென்ரேஷன் உள்ள எல்லா மென்னுக்கும் பொருந்தும். நான் எல்லா மென்னையும் குறிக்கல, பட் நான் வந்து இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது என்னென்னா, என்னோடய கேமரா ஆட்டோ ஃபோக்கஸ் அதான் தெரில. நான் என்ன சொல்ல வரேன் நீங்களே பாருங்கள். ஒய் மென் பிகம் வீக். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ங்க. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இது வந்து ஜென்ரலாக சொல்லலைங்க. ஐ மீன் சும்மாவும் சொல்லலை. இதில் முக்கியமான ரீசன் என்னதுன்னா, இந்த ஜென்ரேஷனில் 1980s இல்லை 70s உள்ள மென்ஸையும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள மென்ஸையும் வந்து ஒரு ஸ்டடீஸில் கம்பேர் பண்ணாங்க. முக்கியமானது 2 விஷயத்தில். ஒன்றுதில் வந்து கிரிப் ஸ்ட்ரென்த், அப்புறம் வந்து டெஸ்டாஸ்டெரோன் லெவல். இதில் வந்து கிட்டத்தட்ட 40% லோவராக இந்த இயர், ஐ மீன் 10 to 40% லோவராக இப்போ உள்ள ஜென்ரேஷன் மென்னுக்கு இருக்குது கம்பேரிட்டிவ்லி 1980s உள்ள மென்னு. இது வந்து ஆக்சுவலி ஒரு அலார்மிங் ரேட்டுங்க. இது ஆக்சுவலி ஒருத்தர் தமிழில் ஒரு யூடியூபர் இருக்கார், ஃபிட்னஸ் யூடியூபர். அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் ரொம்ப கிளியராக இதை போட்டுருப்பாருங்க. ஒய் மென்ஸ் ஆர் கெட்டிங் வீக்கர் இன் திஸ் சொசைட்டி. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குயிக் கிராட்டிஃபிகேஷன், இல்லைன்னா அதாவது ரொம்ப ஈஸியாக கிராட்டிஃபை ஆகிற பொருள், இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாம் கிடைக்கிற மாதிரி உள்ள ஒரு சினாரியோ தான் இப்போ உள்ள மென்னு விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அவங்களோட அந்த ஸ்லவுச், அந்த கவுச்சில் வந்து அவங்க படுத்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி எதுக்கு மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு டிரைவ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாஸ், இந்த மொபைல் ஃபோனும் ஒரு காரணங்கிறாங்க. ஆக்சுவலி நான் இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மொபைல் ஃபோன் அடிக்ஷனில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள அந்த பான் அடிக்ஷன், இதெல்லாம் வந்து மென்னை வந்து இன்னும் வீக்கர் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கூட அதுக்கேற்ற மாதிரி இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து 90% எல்லாருமே வந்து டெஸ்க் ஜாப்ஸ் தான் பண்ணுறாங்க. அதாவது ப்ளூ காலர் ஜாப் எல்லாமே டெஸ்க் ஜாப்ஸ். அதாவது ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிட்டு 8 hours ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவோம். ஒர்க் அவுட்டே பண்ணுறவங்களா இருந்தாலும் அது வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து அந்த ஹியூமன் ஃபிசிக்காலிட்டியாக வந்து அது வீக் ஆயிருங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா எதிர் ஃபார்மிங் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க, இல்லைனா இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் இருக்கவங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து பொல்யூஷன் இருக்கும், இல்லைங்க ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி ஸ்கின் கேன்சர், இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க, இந்த டே ஜாபர்ஸ், அப்புறம் இந்த வேஜ் ஒர்க்கர்ஸு. இன்னமும் வந்து இந்த முக்கியமாக ஃபார்மர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாடர்ன் ஃபார்மர்ஸாக இல்லாமல் இந்த ஓல்டு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க, மோஸ்ட்லி இந்த ஸ்மால் ஏஜ் ஃபார்மர்ஸ்லாம் வந்து இன்னும் அவங்கள எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்காலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட இன்னும் அவங்க 70s 80s பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆக்டிவாக மொபைலாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் தாங்க. பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதிக நாள் வாழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லெக் ஸ்ட்ரென்த்துக்கும் உங்கள் லைஃபுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் எதுக்கு இப்போ இந்த மென் இதில் சொல்கிறேன்னா, இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கரான ஜென்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா ஃபுட்டு தாங்க. ஃபுட்டு வந்து ரொம்ப நம்ம வந்து இப்போது தான் நமக்கு வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இது இன்னும் பெட்டராக என்ன சொல்கிறது எடுத்துக்கிறதுக்கு, எப்படி கால்குலேட்டிவாக எடுக்கிறது, என்னென்ன பெஸ்ட் ஃபுட்ஸ்லாம் என்னது, இப்போது ஒரு ஜிம் ஃப்ரீக்ஸ்னால் இப்போது கேலரிஸ் எப்படி, ப்ரோட்டீன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், நான் எப்படி இன்னும் பெட்டராக ஆகுது. இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எத்தனை ஒரு கிராம் எக்கில் வந்து எத்தனை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் அதே டெக்னாலஜி நம்ம இதில் வேஸ்ட் பண்ணுறோம் இந்த ஃபுட்டுக்காக. ஐ மீன் இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணுறதுக்காக. லைக் இப்போது ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி ஆகட்டும், இப்போ நமக்கு 24/7 உங்களுக்கு நமக்கு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இப்போ நினச்சா நம்ம ஒரு மிடில் ஆஃப் த நைட் ஒரு 1 AM இல்லை 2 AM எழுந்திரிச்சு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், அது கிடைக்கும். இந்த மாதிரி அதாவது நம்ம ஜெனட்டிக்ஸே பார்க்காத வந்து ஒரு அன்ஃபேத்தமபிள் லோடு வந்து நம்ம பாடியில் கொடுக்குறோம், முக்கியமாக நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒபீஸுக்கு தான் வந்து லீட் பண்ணுது. இது வந்து அதான் இது வரைக்கும் இல்லாத ஒபீஸ் பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். இது வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஓரளவுக்கு கொஞ்சம்
என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸ் வந்தாலும் இந்தியாவில் வந்து இது கொஞ்சம் பின்தங்கி இருக்குங்க. அதனால தான் இந்தியன் மென்ஸ் ஆர் இன்னும் மற்ற இவங்கள கம்பேர் பண்ணால் கொஞ்சம் லெஸ் ஆக்டிவாக இருக்காங்கன்னு இதுலேயும் ஒரு ஸ்டடிஸ் சொல்லுதுங்க. ஆக்சுவலி ஐ கேம் அக்ராஸ் another வீடியோ. நான் அதை அப்புறம் கோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒபிசிட்டி இது மூணுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்ட்வைன் ஆனதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குயிக் கிராட்டிஃபிகேஷன் ஈஸி, இது வந்து மென்டலி சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஃபுட், அதுதான் வந்து மென்னோட ஒபிசிட்டிக்கு வந்து என்ன சொல்கிறது ஒபிசிட்டிக்கு தள்ளுது. இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிசிக்காலிட்டி இல்லாதனால நம்ம வந்து வீக்கர் ஆகுறோங்க. மென்னுங்கிற வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரொவைடர். ஹி வில் ப்ரொவைட், ஏன்னா நோ மேட்டர் வாட் அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்குதோ இல்லையோ, லவ் கிடைக்குதோ இல்லையோ, அவர் வந்து ப்ரொவைட் பண்ணுவார் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். ஸோ வைனா தட்ஸ் ஹவ் மென், அதுதான் மென். ஸோ பட் இப்போ உள்ள மென்ஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க, நிறைய ட்ரீம்ஸில் இருந்தால் பரவாயில்ல, நிறைய டிசைர்ஸில் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் டிசைர்ஸ், அதுக்கான ஆக்ஷன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் டிசைராகவுமே வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த அவங்களோட என்ன சொல்கிறது அந்த டோப்பமின் எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. சின்ன சின்ன விஷயத்துலேயே அவங்க கிராட்டிஃபிகேஷன் அடைகிறதுனால அவங்களால பெரிய விஷயம் பண்ணணுங்கிற ஒரு புஷ் அவங்களுக்கு இல்லை, ஒரு அங்கர், ஒரு ட்ரைவ் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு வந்து ஒரு சப் டாபிக் சொல்கிறேன். இது சில இடத்துல வந்து இது ஆக்சுவலி சூடோ டாபிக்ஸ்னு சொல்லலாம். சில பேர் மறுக்கலாம், சில பேர் ஆதரிக்கலாம். ஸோ அது அடுத்த விஷயம். முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் நான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பில் வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம வந்து நமக்காக ஒரு புஷ், நம்ம வந்து ஒரு எதையாவது நோக்கி போகணுங்கிற ஒரு ட்ரைவ், ஹங்கர் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிரேட் சேயிங் இருக்குங்க, சாஃப்ட் டைம்ஸ் மேக்ஸ் சாஃப்ட் மென்ஸ், ஹார்ட் டைம் மேக்ஸ் ஹார்ட் மென். ஸோ நீங்கள் என்ன மாதிரி நேரத்தில், ஐ மீன் எந்த மாதிரி ஒரு பொறுப்புகளில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நீங்கள் வளருவீங்க. இப்போது ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஆஃப் மணி தெரியும். ஒரு வீக்கர் மேனுக்கு தான் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரென்த்து தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு புவர் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணணும், இன்னும் அது ஒரு ட்ரைவ், ஹங்கர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் எதிர்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது 50-50 உண்மைங்க. 50 உண்மையில்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஜென்ரேஷன், முந்தின ஜென்ரேஷன், இல்லை நம்ம ஃபாதர் ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு வைங்களேன், அவங்க நம்ம வயதில் இருந்த காலகட்டத்தில் அவங்க கஷ்டப்பட்டதுக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதாவது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது கம்பேரே பண்ண முடியாது. என்னதான் மேபி அவங்க எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, மேபி ஈக்குவலான அமௌண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளும் எஜுகேட் ஆகிருக்கோம், அவங்களும் சேம் கிராஜுவேட். ஒரு 1970s 80s கிராஜுவேட்டையும் இப்போ உள்ள கிராஜுவேட்டையும் கம்பேர் பண்ணிடுவாங்களேன், அவங்க அந்த ஹார்ட்ஷிப்ஸை வந்து அவங்க தான் அதிகமாக கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அது நம்ம லேக் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் அவங்க அதை வந்து அது வந்து ஒரு லாஜிக்கலான திங்காகவே பண்ணிட்டாங்க. அதை வந்து ஒரு சாய்ஸாக பார்க்காம வேறு வழியே இல்லைங்கிறது மாதிரி அந்த ஹார்ட் கோராக அவங்க பண்ணதுனால தான் அவங்க நிறைய ஜென்ரேஷன்ஸ், அந்த ஓல்டர் ஜென்ரேஷன் இப்போது நல்லா இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். நம்ம ஃபாதர்ஸ்லாம் சொல்லுவாங்க யூஸ்வலான ஸ்டோரிஸ்ன்னு நான் சாதாரணமாக சொல்லுங்கள், அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வயசில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டது, ஆனால் அதை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம நிச்சயமாக அதை படலைங்க. நம்ம வந்து ஷார்ட்கட்டுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணுறோம். அந்த லாங் ரூட்டு, அதே மாதிரி ஒரு விஷன் நமக்கு வந்து குறைவு. இது ஆக்சுவலி எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் நிறைய இடத்துல வந்து ஒரு டிமோட்டிவேட்டான இடத்துல இருந்திருக்கேன். இப்போது நான் அதுலேருந்து மீண்டும் வந்துட்டுருக்கேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இதை பற்றி பேசுவேன்னா நான் டாபிக்குள்ளே போக விரும்புகிறேன். அதே மாதிரி மென்னுக்கு வந்து அவங்களோட அடையாளமாக இருக்கிறது வந்து இப்போ ஜெனட்டிக்ஸ் முக்கியமான என்னோடய டாபிக், அதுக்கு நான் வரேன். அதாவது என்னதுன்னா, ஜஸ்ட் a minute. இந்த ஆட்டோ ஃபோக்கஸில் என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. கிட்ட இருந்தால் வருது, பட் தூரமாக போனால் லைட் டிம் ஆயிடுது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. முக்கியமானது என்னென்னா, மென்னை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே இதனால தாங்க. அது பேர் தான் டெஸ்டோஸ்டெரான், மேல் ஹார்மோன். இது வந்து ட்ராப் ஆகிற கிரிப் ஸ்ட்ரென்த்தாவது ஓகேங்க, நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம மேலுங்கிற ஐடென்டிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டெஸ்டாஸ்டோரன் தான் நம்மளை வந்து
நாட் ஓன்லி ஃபார் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் பட் நம்மளோட ஃபிசிக்கலான மோட்டிவேஷனுக்கும் சரி, நம்ம ட்ரைவ், நம்மளோட இம்யூனிட்டியிலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன் தான் யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட கோரே இந்த ஹார்மோன் தான். ஸோ இதில் வந்து அந்த ஜென்ரேஷனோட இது கம்மியாக இருக்கிறது காரணமே அது வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்குது, கொஞ்சம் மென்டல் ஆஸ்பெக்டும் இருக்குங்க. மென்டலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த கிராட்டிஃபிகேஷன், ஃபிசிக்கலி லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப அபாயகரமானதுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் வைக்கிறதுனா, ஸோ இதுக்கு வந்து நான் ஐ திங்க் மேபி வீக்கோ ஒரு மந்த் முன்னாடி நான் போட்டிருப்பேன் டேவிட் காகின்ஸை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு. அதாவது ப்ரூட்டலான லைஃப் ஸ்டைல்னு நான் சொல்லலை, அதுக்காக சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் கோராக பண்ணுறது தான் நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு இது சொல்கிறதுனால எல்லாமே மாற போகிறதுன்னு இல்லை, எல்லோரும் கேட்க போகிறதும் அந்த இடத்துல சொல்லலை. பட் இதுக்கு சொல்யூஷன் இதாக வைக்கலான்னா இதை வைக்கலாங்கிறது தான் நான் எடுத்து சொல்கிறேன். லைக் ஸ்டேயிங் ஹார்ட். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கு சொல்யூஷனாக நீ இதுதான் சொல்கிறியான்னு நீங்கள் நினைக்கலாம், அதுக்கு சொல்லலைங்க. பட் ஒரு ஹங்கர் நமக்கு எப்போவுமே இருக்கணுங்க. தட்ஸ் த ஒன்லி திங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எப்படி, நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு தாட் எப்படி ஆக்ஷன் ஆகுது, ஆக்ஷன் ஹேபிட் லைஃப் ஸ்டைல், அது கேரக்டராக எப்படி லீட் ஆகுது. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் டெஃபினேஷன் கொண்டு வர முடியும். அதனால தான் வேல்யூ, சொசைட்டிக்கு நம்ம வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஓகே, மென்னுக்கு தான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம தான் வந்து எல்லாத்துலேயும் லீடிங் இருக்கோம், எல்லாத்துலேயும் நம்ம தான் மெஜாரிட்டி, அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லா இருக்கோங்கிறது அர்த்தம் இல்லை. பட் நம்ம வந்து அடாப்டபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வீக் ஆகிட்டு இருக்கோங்க, எவால்யூஷனாக பார்த்திங்கன்னா. ஸோ அதை நம்ம வந்து இப்போயே ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த மாடர்ன் ஏஜுக்கு அப்புறம், இந்த மாடர்ன் ஏஜ்னு சொல்கிறதுக்கப்புறம் வி ஆர் பிகமிங் வெரி வெரி வீக். அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் ஒரு நெட்டில் பார்த்தேங்க, அதாவது இன்னும் ஒரு 1000 இயர்ஸ் இல்லை 10,000 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹியூமன் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு எவால்யூஷன் சிமுலேஷனில் நான் பார்த்தேன். சிமுலேட் பண்ணி காமிச்சாங்க, இதுதான் ஹியூமனோட பாஸ்டர். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வந்து இப்படி நிற்கிறது பதிலாக இப்படி நிற்கிறாங்க. டெக்னெக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி வர இந்த நெக்லஸ் க்ளவுச் பண்ணி அவரோட கையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கிரிப்பு பேர் நான் மறந்துட்டேங்க, ஒரு மாதிரி டெக் ஃபோன் ரிஸ்ட்டோ ஏதோ சொல்லுவாங்க. அதாவது அவங்க கை நேச்சுரலாக எப்படி தான் இருக்குது, அதாவது ஃபோன் யூஸ் பண்ணி. அதே மாதிரி கண்ணில் இன்னொரு லேயர் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்குங்க. எல்லாம் ஸ்லவுச் ஆகி லீன் ஆகி மசில்லாம் வீக் ஆகி அந்த ஸ்லாச் பண்ணி அந்த பாஸ்டர் வந்து ஒரு எவால்யூஷனர் இதுவாகிடும். அதாவது ஹியூமன்னா இப்படி தான் இருப்பாங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப 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 டேஞ்சருங்க. இப்படி வந்து ஹியூமன் எவால்யூஷன்லேருந்து நம்ம வெர்டிக்கலாக ஆகிறதுக்கே பல வருஷம் ஆச்சுங்க. மங்கியில் சிம்பான்சிலேருந்து வெர்டிக்கலாக ஆகி நம்ம இந்த டெக்னாலஜிங்கிற பேரில் மறுபடியும் நம்ம ஹரிசானில் தான் ஆகிறோம். ஸோ ஏன்னா இந்த வேர்ல்ட்லேயே நம்ம தான் வெர்டிக்கல் ஸ்பீசிஸ். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே எல்லாத்தோட ஸ்பைனும் பார்த்தீங்கன்னா ஹரிசானில் தான் இருக்கும். ஹியூமன் ஒன்றுக்கு தான் வெர்டிக்கல் ஸ்பைன் உண்டு நேச்சுரலாக. ஸோ இந்த எவால்யூஷன் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து தடுக்கணுங்க. இது ஹியூமன் மேன் பற்றின மட்டும் இல்லை, இது ஃபீமேலுக்கு பொருந்தும். ஏன்னா இதில் இவங்கள இருந்து தான் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்லாம் போகிறதுனால அவங்களுக்கு மியூட்டேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஜென்ரேஷன் இது ஆஸ் எ ஹியூமனிட்டியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுங்க. ஸோ மென் ஆர் பிகமிங் வெரி வெரி வீக். ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே மாதிரி சோஷியலி இப்போ கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் வந்து மென் மேலே வைக்கிறாங்க. அது வந்து என்னன்னு தெரியல. என்ன தான் இப்போ இண்டிபெண்டன்ட் வேர்ல்டு எல்லாம் மாறினா கூட என்னென்னா டிஃபால்ட்டாக வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி. அதான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கோ இல்லையோ, ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆகணும். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே காலேஜ் முடிக்கணும், 20க்கு அப்புறம் காலேஜ் முடிக்கணும், அதுக்கப்புறம் 21 to அந்த டயத்தில் எஜுகேஷனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோ ஃபார் அ ஜாப், ஒர்க் ஃபார் சம் டைம் 5 to 6 years, 6-8 years, அதுக்கப்புறம் மேரேஜ், அப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ். இது வந்து மேலுக்கு ஏதோ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராமிங் இல்லை கோடிங் மாதிரி வந்து வச்சுட்டாங்க. மென்னா இதுதான் பண்ணணும், இதை தாண்டி வேறு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. இதனால் வந்து அவனுக்கு சைக்காலஜிக்கலாக ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல இம்பேக்ட் ஆகுது. இதே ஃப்ரீடம் ஃபீமேலுக்கு, ஐ மீன் இதே ஒரு ப்ரெஷர் ஃபீமேலுக்கு இருக்குது, பட் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. மோஸ்ட்லி ரெஸ்பான்சிபிள் இருந்தால் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பொறுத்து, அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து ஐ அக்செப்ட் தட். பட் இன் மெஜாரிட்டி கேசஸில் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி,
அவங்க ரன் பண்ணுறாங்க. ஒரு டிப்பிக்கல் நம்ம ஃபாதர் ஏஜ் லைக் 50 to 60s இருக்க ஒரு கப்புள்ஸ் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரிட்டையர்டு ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. இதை ஃபேமிலி ஏன்னு வச்சுக்கலாம். ஃபேமிலி பி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. 2 பேருக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இந்த பொண்ணுக்கு வந்து இன்கேஸ் ஷீ இஸ் ஏர்னிங், ஷீ இஸ் ஆல்சோ ஏர்னிங் இந்த ஃபேமிலி பியில். இவங்களோட ஏர்னிங் வந்து இந்த ஃபேமிலி வந்து டிபெண்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஷீ ஹேவ் த ஃபுல் அத்தாரிட்டி டு ஹோல்ட் இட். ஐ கேன் சே தட். அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது சான்சஸ் அதிகம். மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். மேபி ஃபேமிலி சிச்சுவேஷன், அகெயின் ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து, அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த சூழ்நிலைகளை பொறுத்து நிறைய ஃபேமிலிஸ், பெண்கள் தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் மெஜாரிட்டியாக ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஃபேமிலியிலேருந்து பார்ப்போம், பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். அதே இந்த ஃபேமிலி பியில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஒரு ஜென்ரலாகவே அந்த ப்ரெஷர் இருக்குங்க. ஸோ அவன் அந்த ஃபேமிலிக்கிட்டேருந்து ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு அந்த ஜாப்லேயே அவன் நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்னா பை த டைம் அவன் மேரேஜுக்கு அப்போ அந்த டைமில் வந்து அவன் இன்னொரு ஃபேமிலியை ஃபீட் பண்ணணும், ரன் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராமெண்ட் ஒரு ஃபினான்ஷியல் மசில் வேணும். ஸோ அதுக்கு வந்து அவர் இன்னும் ஒர்க்கில் வந்து இன்னும் புஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் நிறையாவே இருக்குங்க மேலுக்கு. ஸோ அந்த மேலே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீமேலுக்கு இருக்கான்னு கேட்டால் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல், இந்த மாதிரி சொசைட்டியில் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் சொசைட்டி, ஜென்ரல் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கு ஒருத்தான ஒரு சேஃப்டி, அது வந்து ஜென்ரலான விஷயம். அது இது வந்து ரொம்ப இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. லைக் என்னென்னா, இப்போது ஃபீமேல் நினச்சேன்னு வைங்களேன், இப்போ எதர் லெட்ஸ் சே ஷீ இஸ் கம்ப்ளைனிங் அபவுட் அ மேல், ஒரு நார்மலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஹீ இஸ் பிஹேவிங் லைக் நாட் குட் வித் மீ. அந்த மாதிரினா அவனோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கே அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த இடத்துல போய் he want to prove himself guilty, not guilty, he is want to prove himself innocent. So ஏன்னா மென் வந்து ஒன்ஸ் he takes complaint, he is always guilty. men is always guiltyங்க. அவன் வந்து கில்ட்டி இல்லைங்கிறது தான் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ரூல்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க, பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, நிறைய இடத்துல வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறத வந்து ஒரு பெரிய மேல் ஃபிகர்ஸ், சில செலிப்ரிட்டிஸ் மேலே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, கண்ணை மூடிட்டு ஓகே அவங்க இது பண்ணிட்டாங்க, ஸோ தே ஆர் த கல்பிரிட்ஸ், அவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க, தே எக்ஸ்பீரியன்ஸ் கை, ஓல்டு ஏஜ், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, கண்ணை மூடி திட்டுறாங்க. பட் இஸ் தேர் அ வேலிட் ஒன்? அதுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா? அப்படி கேட்டால் இல்லைன்பாங்க. என்னைக்கு நடந்தது, எதனால நடந்தது, சொன்னது யார், ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட் வைக்கிறது யார்? கரெக்டாக விக்டிமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுங்க. பட் இதில் வந்து ஹராஸ்மெண்ட் நடக்கலைங்க, இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கும் தெரியும், ஹராஸ்மெண்ட் வேறு, அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்ததாக தான் கம்ப்ளைண்ட் கூட இல்லை, இதை வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து நடந்திருக்கான்னு கேட்குறதுக்கு அவங்க வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு தெரியல, நான் அந்த ரிப்போர்ட் படிக்கலை. பட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்குனுங்க, ஏன்னா அது ஹராஸ்மெண்ட் இல்லை, அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லும்போது சொன்னது யார், எதனால சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, அதுக்கான ரீசன் என்ன, ஐ மீன் ப்ராப்பர் எவிடன்ஸ், முக்கியமான எவிடன்ஸ். கோர்ட்டில் வந்து நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாரும் தெரியல, 100 நிரபராதி கூட 100 குற்றவாளி கூட தப்பிக்கலான்னு ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட் ஆஃப் லா. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஒரு மேலுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட நேம் கெட்டு போயிருக்கும். அந்த நாளடைவில் அவங்க ஃபேமிலி என்ன நினச்சிருப்பாங்க, சுற்றி இருக்கவங்க எங்களை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து யோசிக்கிறதே இல்லை. இப்போ செய்யாத தப்புக்கு அவங்க வந்து இஃப் ஹீஸ் கன்விக்ட் ஒரு அதில் வந்து சந்தேகம் இல்லை, he has to be punishable, அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் ஒருவேளை இதில் வந்து மெனி ஆஃப் த கேசஸில் வந்து ஒரு இன்னசென்ஸ் தான் வந்து தண்டிக்கப்படுறது. ஐ மீன் மெனி ஆஃப் த கேஸில் ஒரு இன்னசென்ஸ் தான் இதில் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ மென்னு வந்து இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கே வந்து he need to prove it simply. ஸோ அவங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னா அவ்வளோதான், he is gone. அதே மாதிரி எந்த ஒரு சினாரிஸ்லையும் பார்த்தேன்னு வைங்களேன், ஒரு
நீங்கள் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து சில இடத்துல அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். ஓகே, அந்த ஒரு ராயல்ட்டி, ஓகே யூ கேன் கோ. ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. பட் மேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு த்ரெட் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபீமேலோட அதிகம். புரியுது ஃபீமேலாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு ஐ நோ வெரி வெல். பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கை கலப்பு ஆகுதுன்னு வைங்க, ஒரு ஃபைட் ஆகுதுன்னா ஒரு பொண்ணு மேலே யாரும் அவ்வளோ சீக்கிரமாக ஃபைட்டுக்கு போயிட மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. இன்கேஸ் அப்படி போனாலும் அவங்கக்கிட்ட வந்து எடுத்தோடனே ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பாங்க. நான் ஜஸ்ட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏதாவது ஒரு ஃபைட்டில் யாராவது ஒருத்தங்க பொண்ணை அடித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் நேரில்? அதுவே ஒரு ஒரு பசங்க சண்டை போடுறத இல்லை ஒரு பையனை அடிக்கிறத யோசிக்க மாட்டாங்க. நிறையா தடவை நடந்திருக்கு. இதே ஒரு போலீஸ்கிட்ட கூட பாருங்களேன், ஒரு பொண்ணு ஒரு போலீஸ்கிட்ட தப்பாக நடந்திருக்கான், ஒரு பையன் போலீஸ்கிட்ட தப்பாக நடந்திருக்கான் வச்சுக்கோ. 2 சினாரியோ. ஹராஸ் பண்ணுறான், திட்டுறான்னு. அந்த போலீஸ் யார் மேலே ரொம்ப தீவிரமாக ஆக்ஷன் எடுப்பாங்க நீங்களே யோசிங்க. ஆன் த ஸ்பாட்லேயே யோசிங்களேன். டெஃபினெட்லி ஆமாம், கரெக்டு. அவங்களுக்கு வந்து உமன் போலீஸ் ஹேண்டில் பண்ணணும், இவங்களை மேல் போலீஸ் ஹேண்டில் பண்ணணும். அது லா இருக்குது, அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஃபீமேலே ஹேண்டில் பண்ணாலும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் அதை பார்த்துருங்க. இதே மேலுக்கு பாருங்கள், அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் அவங்க மேலே என்ன சொல்கிறது டிஃபால்ட்டாக காமிப்பாங்க. அந்த ரோட் ரேஜஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துக்கலாங்க. அந்த மேலுங்கிற ஒரு கிராண்டட்னஸ் எடுக்கும். அதாவது ஏதாவது எமர்ஜென்சி எவாக்குவேஷன்லேயும் கூட பாருங்களேன். ஓகே, லேடிஸ் அண்ட் பேபிஸ் ஃபர்ஸ்ட், லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட்டு நிறைய இடத்துல உண்டு. லாஸ்ட்டாக தான் மேலே வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் மாற்றணும்னு சொல்ல வரலைங்க. மேலுக்குன்னு ஒரு பெரிய ஒரு சோஷியலில் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்து ஆகணுங்க ஆஸ் ஹியூமனாக. சில இடத்துல மேலே மதிக்கிறதில்ல, அது ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப டீப்பான விஷயம், ரொம்ப ட்ராஜடி. பட் ஸோ அதுக்காக எவ்ரி ஒன் ஈக்குவல், நான் அந்த டாபிக், அந்த ஜென்ரல் அந்த டாப்பிக்கில் நான் போக விரும்பல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒய் மென் ஆர் வீக். ஸோ இந்த மாதிரி சொசைட்டல், நான் சொன்ன இந்த சொசைட்டல் ப்ரெஷர்லாம் வந்து அவன் மேலே விழுறதுனால, அதை பார்த்து வளர்கிறதுனால அவனுக்கு வந்து இந்த வந்து கொஞ்சம் ஹார்ட் கோராக மாறுதுங்க. அவங்க வந்து அவனே கொஞ்சம் சப்ரஸ் பண்ண பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒய் ஷுட் ஐ டேக் ரிஸ்க்? அந்த ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஸோ இதுதாங்க இப்போது வந்து உள்ள மென்ஸுக்கு வந்து பெரிய என்ன சொல்கிறது ஒரு தடைக்கல்லாக இருக்குது. ஸோ இது வந்து உடனே மாறுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரீசன்ஸ். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்.